வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நடப்பத வந்து எப்படி வந்து முன்கூட்டியே வந்து அறிவது அப்படின்ற ஒரு முறைய பத்தி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வர்ற பெல் சிம்பலையும் ஆல்ன்றத கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தாந்திரீக முறை தான். இதுக்கு வந்து மந்திரங்கள், எந்திரங்கள் வந்து இருக்குது. ஆனா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு வந்து நிரந்தரங்கள் வந்து கிடையாது. இந்த முறைய வந்து நீங்க வந்து பிரயோகம் பண்ணுனீங்க, இந்த தாந்திரீக முறைய வந்து பிரயோகம் பண்ணீங்க அப்படின்னா, இது வந்து நிரந்தரமாக வந்து இருக்கும். அதேபோல வந்து ஒரு நல்ல பலனையும் வந்து தரும். இதற்குரிய அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சொப்பன தேவதை. இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா 2 வகை வந்து இருக்குது. ஒரு வகை பார்த்தீங்க அப்படின்னா, நடப்பதை வந்து முன்கூட்டியே வந்து சொல்லக்கூடிய நான் இப்ப சொல்றக்கூடிய ஒரு முறை வந்து. இன்னொரு முறை வந்து இன்னொரு தேவதை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தீய சக்தி தேவதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்களோட தூக்கத்திலே வந்து விந்த வந்து திருடக்கூடிய ஒரு தேவதை. மோகினினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் தான் இது போல இந்திரிய இழப்பு வந்து ஏற்படுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு சில தேவதைகள்னால பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி, இது போல இந்திரிய இழப்புகள் வந்து ஏற்படும். இந்த சொப்பன தேவதைய வந்து நீங்க வந்து பிரயோகம் பண்ணீங்க அப்படின்னா, அது போல பாதிப்புகள்லாம் வந்து இருக்காது. முதல் விஷயம் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, தூங்க போறதுக்கு முன்னாடி வந்து கனவுல வந்து காட்டு. நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மனமார வந்து நினைச்சுக்கணும். இந்த சொப்பன தேவதைய வந்து மனமார வந்து நினைச்சுக்கணும். அதே போல வந்து நீங்க வந்து தூங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஆகாயத்த பார்த்தபடி தான் வந்து தூங்கணும். ஆகாயத்த அப்படின்னா வெளியில இருந்து வீட்டுக்கு வெளியில வந்து படுத்து தான் பார்க்கணும் அப்படின்றது இல்ல. வீட்டுக்குள்ளேயே படுத்தாலும் சரி, மல்லாக்க தான் வந்து படுக்கணும். ஆகாயத்த பார்த்தபடி தான் வந்து படுக்கணும். அதற்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட கைகள வந்து எக்காரணத்த கொண்டும் தலையில வந்து வைக்கக்கூடாது. ஒரு சில பேர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தூங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, கைகள வந்து தலைக்கு வச்சு தான் வந்து படுப்பாங்க. கைகள பார்த்தீங்க அப்படின்னா, தலைக்கு வந்து தலகாணி இது போல வந்து வச்சு படுக்கக்கூடாது. நீங்க வந்து தலகாணி வச்சு படுத்துக்கலாம். அதற்கு மேல வந்து உங்களோட உள்ளங்கைய வந்து தலையில வந்து படாத போல வந்து பார்த்துக்கங்க. அதேபோல வந்து சந்தனம், குங்குமம், விபூதி இது போல வந்து எந்த ஒரு பொருட்களும் பார்த்தீங்க அப்படின்னா, நெற்றியில வந்து அணிஞ்சுக்க கூடாது. இதே போல வந்து தொடர்ந்து வந்து நீங்க வந்து பண்ணிட்டு வரணும். இதே போல வந்து தூங்கக்கூடிய நேரத்துல வந்து சொப்பன தேவதைய வந்து மனமார வந்து நினைச்சுக்கிட்டு, எனக்கு வந்து நடப்பது வந்து முன்கூட்டியே வந்து கனவுல வந்து காட்டு அப்படின்னு வந்து மனமார வந்து நினைச்சுக்கணும். நான் இப்ப சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த விஷயங்களெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டு வரணும். இப்படி பண்ணுனீங்க அப்படின்னா, ஒரு 20 நாள், ஒரு 30 நாட்கள்லயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பலன் வந்து தெரிய ஆரம்பிச்சுரும். உங்களுக்கு வந்து இது போல பலன் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலும் சரி, நீங்க தொடர்ந்து இது போல விஷயங்கள் பண்ணுனாலும் சரி, இல்ல அப்படியே விட்டுட்டாலும் சரி. ஏன்னா நான் சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எளிமையான முறை தான். இத வந்து யார் வேண்டுமானாலும் பண்ணலாம், எப்ப வேண்டுமானாலும் பண்ணலாம். இது வந்து ஒரு பெரிய கஷ்டமான விஷயம்லாம் எதுவும் வந்து கிடையாது. உங்களுக்கு ஏதேனும் விபத்துகள் வந்து நடக்கப் போகுது அப்படின்னாலும் சரி, அதையும் வந்து முன்கூட்டியே வந்து தெரியும். அதேபோல வந்து உங்களோட நண்பர்களுக்கு வந்து வேற எதுவும் விபத்துகள் நடக்கப் போகுது, இல்ல அப்படின்னா உனக்கு நடக்கப் போகுத முன்கூட்டியே வந்து சொல்லுது அப்படின்னா, அத போய் அவங்க கிட்ட வந்து சொல்லக்கூடாது. உங்ககிட்ட காட்டுது அப்படின்னா, உங்க அளவுலயே வந்து வச்சுக்கணும். இத வந்து வெளியில வந்து பகிர்ந்துக்க கூடாது. உங்களோட நண்பர்களுக்கோ, இல்ல உற்றார் உறவினர்களுக்கோ வந்து இது போல வந்து காட்டுது அப்படின்னா, அதெல்லாம் வந்து நீங்க அவங்க கிட்ட போய் சொல்லக்கூடாது. இது வந்து நல்லா வந்து தெரிஞ்சுக்கங்க. அப்படி சொன்னீங்க அப்படின்னா, இந்த பலனானது உங்கள விட்டு விலக ஆரம்பிச்சுரும். ஏன்னா நெறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தவறு இதுதான். இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில நபர்களுக்கு வந்து தானாகவே வந்து தெரிய ஆரம்பிச்சுரும். ஒரு சில நபர்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நடப்பத வந்து முன்கூட்டியே வந்து கனவுல வந்து சொல்லும். ஆனா யாரு சொல்றா? எதுக்கு சொல்றா? அப்படின்றது வந்து நெறைய பேர்களுக்கு வந்து தெரியாது. ஏதேனும் வந்து தெய்வங்கள் சொல்லுதா? இல்ல வேற எதுவும் வந்து சொல்லுதா? அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. இது வந்து பெரும்பாலும் வந்து யார் யார்களுக்கு வந்து கனவுல சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே வந்து இந்த முறையெல்லாம் பயன்படுத்தாம இயற்கையாகவே வந்து யார் யாருக்கு வந்து கனவுல வந்து சொல்லும்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுயநலம் இல்லாதவாதிகளுக்கு வந்து கனவுல வந்து சொல்லும். அவங்க வந்து எந்த சுயநலமும் இல்லாம வந்து இருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு எதார்த்தமா இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு வந்து கனவுல வந்து சொல்லும். அப்படி வந்து அவங்களுக்கு சொல்லுது அப்படின்னா, அவங்க வந்து வெளியில யார்ட்டயாவது வந்து பகிர்ந்துருவாங்க. அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவங்கள விட்டு அந்த சக்தியானது விட்டு விலகிரும். இந்த முறைய பார்த்தீங்க அப்படின்னா, யார் வேண்டுமானாலும் வந்து பிரயோகம் பண்ணலாம். ஆண்கள், பெண்கள்னு சொல்லிட்டு யார் வேண்டுமானாலும் வந்து பிரயோகம் பண்ணலாம். இந்த பயிற்சிய வந்து அதே போல வந்து நீங்க சொல்ல மறந்துட்டேன். தொடர்ந்து வந்து பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, பகல் நேரங்கள்லயே கூட உங்களுக்கு வந்து காட்டும். பகல் நேரங்கள்ல வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து தூங்குனீங்க, இல்ல ஒரு 5 நிமிஷம் வந்து தூங்குனீங்க, இல்ல கண் அசந்தீங்க அப்படின்னாலும் சரி, உடனே வந்து காட்ட ஆரம்பிச்சுரும். அதே போல வந்து இந்த தேவதை வந்து உங்ககிட்ட தொடர்பு கொள்ளக்கூடியது வந்து இரவு நேரத்துல வந்து கனவு ரீதியா தான் உங்கள வந்து தொடர்பு கொள்ளும். பார்த்தீங்கன்னா, ஒரு நபருக்கு வந்து நடப்பது வந்து முன்கூட்டியே வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அவன் வந்து எதுலயும் வந்து
வெற்றியாகி வருவான். இப்போ வந்து அவனுக்கு ஒரு விபத்து நடக்க போகுது, ஒரு நபருக்கு வந்து விபத்து நடக்க போகுது அப்படின்னா, அதை முன்கூட்டியே வந்து சொல்லிருச்சு அப்படின்னா, அவன் இந்த இடத்துக்கு போகல அப்படின்னா அந்த விபத்தானது தடுக்கப்படும். அதே போல வந்து ஒரு நபர்கிட்ட வந்து பணம் கொடுத்து ஏமாற போறாங்க அப்படின்னா, இது போல வந்து விஷயங்கள் வந்து சொல்லிருச்சு அப்படின்னா, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பணம் கொடுக்கறத வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப வந்து நல்லது. இந்த வீடியோ பதிவுல வந்து உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா, கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேளுங்க. நன்றி, வணக்கம்.